Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோவில் வந்து ஜனவரி மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஜனவரி 2025 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஆல்ரெடி 2024 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அக்டோபர்லேருந்து நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து ஜனவரி மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்குறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இஸ்ரோவின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழர் யார்? ஆன்சர் பி நாராயணன். இஸ்ரோவின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழர் வந்து பி நாராயணன். நாட்டில் அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. நாட்டில் அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 2025 ஆண்டிற்கான நிதி ஆயோக்கின் நிதிவள குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஒடிஷா. 2025 ஆண்டிற்கான நிதி ஆயோக்கின் நிதிவள குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் வந்து ஒடிஷா. குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக எந்த நாட்டின் அதிபர் வந்து பங்கேற்க உள்ளார்? ஆன்சர் இந்தோனேஷியா. குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக எந்த நாட்டினுடைய அதிபர் வந்து பங்கேற்க உள்ளார்? ஆன்சர் இந்தோனேஷியா. இந்திய அளவில் காற்றின் தரத்தில் முதலிடம் பிடித்த நகரம் நெல்லை. இந்திய அளவில் காற்றின் தரத்தில் முதலிடம் பிடித்த நகரம் வந்து நெல்லை. எந்த நாட்டில் அமைந்துள்ள கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் இலங்கை. எந்த நாட்டில் அமைந்துள்ள கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவரினுடைய பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் இலங்கை. குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற எந்த மாநிலத்தின் அலங்கார ஊர்திக்கு முதல் பரிசு வந்து வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற எந்த மாநிலத்தின் அலங்கார ஊர்திக்கு வந்து முதல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்குன்னா உத்தரப்பிரதேசம். அமெரிக்காவின் எத்தனையாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் 47வது அதிபராக. அமெரிக்காவின் எத்தனையாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் 47வது அதிபராக. யாருடைய பிறந்த நாள் பராக்கிரம தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நேதாஜி. நேதாஜியினுடைய பிறந்த நாள் பராக்கிரம தினமாக வந்து அனுசரிக்கப்படுது. இந்தியாவில் முதல் ராம்சார் ஈரநில நகரமாக எந்த நகரம் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இந்தூர் மற்றும் உதய்பூர். டீப் சீக் R1AI செயலியை எந்த நாடு வந்து உருவாக்கியுள்ளது? ஆன்சர் சீனா. சாட்ஜிபிடி அமெரிக்கா போட்டியாக சீனா டீப் சீக் வந்து உருவாக்கியிருக்கு. சாட்ஜிபிடி என்பது அமெரிக்காவுடைய செயலி. இதற்கு போட்டியாக தான் டீப் சீக் என்ற செயலியை ஆப்பை வந்து சீனா வந்து உருவாக்கியிருக்கு. திருக்குறள் வாரமாக முதல்வர் மு க ஸ்டாலின் எந்த நாளை வந்து அறிவித்துள்ளார்? ஆன்சர் டிசம்பர் கடைசி வாரம். இஸ்ரோவின் திரவ உந்து அமைப்பு மையத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் எம் மோகன். இந்தியாவில் முதல் முறையாக விமானங்களில் வைஃபை சேவையை வழங்கும் விமான நிறுவனம் எது? ஆன்சர் ஏர் இந்தியா. தற்போது விண்வெளியில் இஸ்ரோ எந்த விதைகளை முளைக்க செய்து சாதனை படைத்துள்ளது? ஆன்சர் தட்டைப்பயிறு அல்லது காராமணி விதை. தட்டைப்பயிரை விதைத்து விண்வெளியில் இஸ்ரோ வந்து சாதனை படைத்துள்ளது. இந்த விதை வந்து முளைக்க செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? காராமணி அல்லது தட்டைப்பயிறு. உலகிலேயே உயரமான ரயில்வே பாலம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஜம்மு காஷ்மீரில். ஓய்வு அளிக்கப்பட்ட மோப்ப நாய்களை தத்தெடுக்கும் சேவையை எந்த அமைப்பு வந்து அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் சிஆர்பிஎஃப் அமைப்பு. பிசிசிஐ புதிய செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் தேவஜித் சைக்கியா. கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையத்தை முதல்வர் எங்கு வந்து தொடங்கி வைத்தார்? ஆன்சர் சேலத்தில். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 3வது பதிப்பு. பியூமா PUMAவின் இந்தியாவின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து BV சிந்தோ. இந்தியாவில் 5வது அமெரிக்க துணை தூதரகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பெங்களூரில்.
பிஎஸ்எஃப்பின் கூடுதல் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்ட தமிழக ஐபிஎஸ் அதிகாரி யார்? ஆன்சர் மகேஷ்குமார் அகர்வால். 2025ஆம் ஆண்டுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியில் எந்த அணி சாம்பியனானது? ஆன்சர் இந்தியா. அயோத்தி ராமர் கோயில் எந்த பாணியில் கட்டப்பட்டது? ஆன்சர் நாகாரா பாணி. எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் தேங்காய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு. 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 139 பேர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் தமிழகத்தை சேர்ந்த எத்தனை பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்குன்னா 13 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. மனிதர்களில் நாய்க்கடியால் ஏற்படும் ரேபிஸ் தொற்றை எந்த ஆண்டுக்குள் முற்றிலுமாக ஒழிக்க உலக சுகாதார நிறுவனம் இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 2030க்குள். ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்தில் இந்திய நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வில் இரு அவைகளின் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுபவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். இந்தியா கேட் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் அமிதாப் பச்சன். சமீபத்தில் எந்த நாட்டில் சர்ச்சையை ஏற்படுத்திய இணையதள கட்டுப்பாட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் பாகிஸ்தான். குவாட் கூட்டமைப்பின் மாநாடு 2025இல் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் இந்தியா. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினராக எந்த நாடு சமீபத்தில் பொறுப்பேற்க உள்ளது? ஆன்சர் பாகிஸ்தான். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் த்ரூ தி ஏஜஸ் என்ற புத்தகத்தை உருவாக்கிய அமைப்பு எது? ஆன்சர் நேஷனல் புக் ட்ரஸ்ட் மற்றும் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சில். சமீபத்தில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலின் சோதனை எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் மத்திய பிரதேசம் டு ராஜஸ்தான் இடையே. தமிழக அரசால் அமைக்கப்பட்ட 5வது காவல் ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் சி.டி. செல்வம். யாருடைய பெயரில் சிந்து வெளி சாய்வு இருக்கை அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஐராவதம் மகாதேவன் பெயரில். உலகில் எத்தனையாவது மிக பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பு கொண்ட நாடாக இந்தியா உள்ளது? ஆன்சர் 3வது நாடாக. நிகழ் நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவிகிதமாக சரியும் என NSO கணித்துள்ளது? ஆன்சர் 6.4% பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 10வது உறுப்பினராக எந்த நாடு இணைந்துள்ளது? ஆன்சர் இந்தோனேஷியா. தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 11. எந்த மாநிலத்தின் சால் கடற்கரைக்கு உலகளாவிய நீலக்கொடி வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கேரளா மாநிலத்துக்கு. அவசர நிலை காலகட்டத்தில் சிறை சென்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதாக எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? ஆன்சர் ஒடிஷா. நிலவில் இறங்கி ஆய்வு செய்வதற்காக ஒரு தனியார் விண்கலங்களை விண்ணில் செலுத்தியுள்ள நிறுவனம் எது? ஆன்சர் ஸ்பேஸ் எக்ஸ். உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக எந்த நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் இந்தியா. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி எத்தனை சதவிகிதமாக இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது? ஆன்சர் 6.7%. 3வது தேசிய அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஒடிஷா. சமீபத்தில் டெவில் ஸ்ட்ரைக் பயிற்சியை எந்த நாடு நடத்தியது? ஆன்சர் இந்தியா. உலகின் எத்தனையாவது பெரிய காபி உற்பத்தியாளராக இந்தியா உருவெடுத்துள்ளது? ஆன்சர் 7வது. வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் வண்டாரா திட்டம். ரைசினா மத்திய கிழக்கு மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகத்தில். 2025ஆம் ஆண்டு உலக தொழுநோய் தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 26. உலகளாவிய குடும்ப தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 1. 2025ஆம் ஆண்டை சீர்திருத்த ஆண்டாக எந்த அமைச்சகம் அறிவித்துள்ளது? ஆன்சர் பாதுகாப்பு அமைச்சகம். 2025ஆம் ஆண்டு முத்துலிங்கம் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கல்யாணராமன். அஜய்குமார் பல்லா எந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் அசாம்.
நிலவில் இருந்து கனிமங்களை சேகரித்து வர இஸ்ரோ மேற்கொள்ளும் திட்டம் சந்திரயான் 4 என்ற திட்டம். எந்த நாட்டின் இடைக்கால பிரதமராக அலெக்சாண்டர் ஷல்லன்பர்க் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆஸ்திரிய நாட்டின். வன நிலத்துக்கு ஈடான நிலத்துக்கு ஒப்புதல் வழங்கும் அதிகாரம் தொடர்பாக எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் மசோதா தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு வனச்சட்டம் 1882. பாலியல் வழக்குகளை விசாரிக்க எத்தனை இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் 7 இடங்கள்ல. மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையில் உள்ள புறநகர பகுதிகளில். தயான் சந்த் கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரவீன்குமார், ஹர்மன்பிரீத் சிங் மற்றும் டி குகேஷ்க்கு. எங்கு அமைக்கப்பட்ட வாளுக்கு வேலி அம்பலத்தின் சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார்? ஆன்சர் சிவகங்கையில். மொழிப்போர் தியாகிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 25. இரும்பு தென்னிந்தியாவில் எந்த ஆண்டிலேயே அறிமுகமாகிவிட்டது? ஆன்சர் கிமு 3345. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழில்முறை படிப்புகளில் எத்தனை சதவிகித இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது? ஆன்சர் 7.5%. இந்தியாவில் இதய பைபாஸ் சிகிச்சையை முதலில் மேற்கொண்டவர் KM செரியன். மேற்கு ஆப்பிரிக்க கூட்டமைப்பில் இருந்து எந்த நாடு விலகியுள்ளது? ஆன்சர் புர்கினா ஃபாசோ, நைசர், மாலி ஆகிய நாடுகள். எந்த நாடு 2025ஆம் ஆண்டை சமூகத்தின் ஆண்டாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். டாக்டர் AJ ஜான்சிங் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் வன உயிரின பாதுகாவலருக்கு. உயரிய தயான் சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட தமிழக வீரர் யார்? ஆன்சர் குகேஷ். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ரயில்வே கோட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. சமீபத்தில் கனடா நாட்டில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தவர் ஜஸ்டின் ட்ரூடோ. 2023-24 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் விவசாயத்தின் பங்கு எத்தனை சதவிகிதம்? ஆன்சர் 17%. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 9. தற்போது பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க எந்த மாநிலத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. தாம்பரத்தில் அதிநவீன மடிக்கணினி உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி வைத்தவர் அஸ்வினி வைஷ்ணவ். வெளிநாடுகளில் பணம் கொடுத்து சொத்து குவிப்பவர்களை கண்டறிய எந்த நிறத்தில் நோட்டீஸை இன்டர்போல் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் சில்வர். அயலக தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க புதிய திட்டம் எத்தனை கோடியில் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ரூபாய் 10 கோடி. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 126. விண்கலன் ஒருங்கிணைப்பை முன்னெடுத்த 4வது நாடு இந்தியா. தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 25. இந்தியா எந்த நாட்டுடன் இணைய குற்றப்புலனாய்வில் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குனர் மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா. 1.2 லட்சம் பச்சோந்திகளை கொல்ல எந்த நாடு முடிவு செய்துள்ளது? ஆன்சர் தைவான். சமீபத்தில் எங்கு அமையவிருந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தின் ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது? ஆன்சர் மதுரையில். நைட்ரஜன் போக்குவரத்து குழாய்களை உருவாக்கிய இந்தியாவின் முதல் நிறுவனம் டாடா ஸ்டீல். துரோணாச்சாரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் சுபாஷ் ராணா, தீபாவளி தேஷ்மான், சந்தீப் சாங்வான். உலக சுகாதார நிறுவனத்தின் வரையறைப்படி 1 லிட்டர் தண்ணீரில் எத்தனை மில்லிகிராம் நைட்ரேட் மாசுபாடு இருக்கலாம் என கூறுகிறது? ஆன்சர் 45 மில்லிகிராம். தற்போது HMPV வைரஸ் எந்த நாட்டில் பரவி வருகிறது? ஆன்சர் சீனா. உலக போர் அனாதைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 6. 15வது சென்னை ஓபன் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் பா இனியன். ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ள சோன்மார்க் சுரங்கப்பாதையை திறந்து வைத்தவர் நரேந்திர மோடி. மிஷன் சக்திசாட் திட்டத்தை எந்த நிறுவனம் முன்னெடுத்துள்ளது? ஆன்சர் ஸ்பேஸ் கிட்ஸ். கோகோ உலக கோப்பை போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் இந்தியா.
76வது குடியரசு தினத்தின் கருப்பொருள் ஸ்வர்ணிம் பாரத், விரட் அவுர் விகாஸ் என்பது. தீனதயாள் உபாத்யாய பூமிஹீன் கிருஷி மசூர் கல்யாண யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் சத்தீஸ்கர். நிலமற்ற தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் 10,000 நிதியுதவி வழங்குறது இத்திட்டத்தினுடைய நோக்கம். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு தொடங்கி சமீபத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட்ல. சமீபத்தில் ஊழியர்களுக்கு விருப்ப ஓய்வு அளிக்கும் திட்டத்தை எந்த நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. எந்த ஆண்டுக்குள் காசநோய் முற்றிலும் ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2025க்குள். தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பில் சேரும் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், காலை உணவு திட்டம். 2024ஆம் ஆண்டுக்கான காமராஜர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் KV தங்கபாலுக்கு. கடல் ஆமைகள் பாதுகாவலர்களின் பண்பாடு என்ற செயலியை தொடங்கி வைத்தவர் பொன்முடி. வானிலை சுழலுக்கு தயாராகவும் பருவநிலைக்கு உகந்த நாடாக மாற்றும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட திட்டம் மிஷன் மௌசம். இந்திய இராணுவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 15. சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியுள்ள முதல் மாநிலம் எது? ஆன்சர் உத்தரகாண்ட். 85வது அனைத்திந்திய பேரவை தலைவர்கள் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பாட்னா. எந்த மாநிலத்தில் நடமாடும் ஆபரேஷன் தியேட்டர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நாகாலாந்து. வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வெற்றிவேலுக்கு. சமீபத்தில் எங்கு அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்? ஆன்சர் சென்னையில். இந்தியாவில் லடாக் பகுதியில் எந்த நாடு புதிதாக 2 மாவட்டங்களை உருவாக்கியுள்ளது? ஆன்சர் சீனா. லடாக் எல்லையொட்டி அக்சாய் சின் பிராந்தியத்தில் ஹியாங் ஹெகாங் என்ற 2 கிராமங்களை உருவாக்கியிருக்கு சீனா. எந்த ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடைய இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 2030க்குள். கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் எத்தனை ஆண்டுகளில் 8 லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6 ஆண்டுகளில். 2025ஆம் ஆண்டிற்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 85வது இடம். 2025ஆம் ஆண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவிகிதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது? ஆன்சர் 6.6%. தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி 11 17 வரை. உலகின் உயரமான போர்க்களமான சியாச்சினில் அதிவேக இணைய சேவையை வழங்கிய முதல் நிறுவனம் ஜியோ. மயான் சம்பான் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரன் 18 50 வயதுடைய பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கும் திட்டம் தான் இந்த மயான் சம்மான் யோஜனா திட்டம். ஜார்க்கண்டில் தொடங்கியிருக்காங்க. ஹேமந்த் சோரன் அந்த முதலமைச்சர் தொடங்கியிருக்காரு. உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி 2025 தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. இரும்பின் தொன்மை என்னும் நூலை வெளியிடுபவர் மு.க. ஸ்டாலின். சமீபத்தில் இஸ்ரேல் நாட்டிற்கு இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் ஜிதேந்திர பால்சிங். 2025ஆம் ஆண்டில் மலேரியா இல்லாத நாடாக எந்த நாடு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஜார்ஜியா. ஆங்கில புத்தாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் யார் உரையுடன் தொடங்குவது வழக்கம்? ஆன்சர் ஆளுநர். வறுமையை முற்றிலுமாக ஒழிக்க தமிழகத்தில் தொடங்கப்படும் திட்டம் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். 10,000 இந்தியர்களின் மரபணு தரவுகளை வெளியிட்டவர் நரேந்திர மோடி. 18வது வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு புவனேஸ்வரத்தில் நடைபெற்றது. அயலக தமிழர் தினம் என்ன நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 11 12. LICயின் பீமா சஹி என்ற திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் பானிபட்ல. சமீபத்தில் உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து வெளியேறுவதாக என்ன நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் அமெரிக்கா.
நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவிகிதமாக இருக்கும் என மூடிஸ் நிறுவனம் கணித்துள்ளது. ஆன்சர் 7%. உத்தரகாண்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது சிவில் சட்டத்திற்கு யாருக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் பழங்குடியினர்களுக்கு. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் சஹாதாம்பிகா பால் அவருடைய தலைமையில். லெபனான் நாட்டின் புதிய அதிபராக நியமிக்கப்பட்டவர் ஜோசப் ஆவோன். உலகின் மிக வெப்பமான ஆண்டு 2024. தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. நாக் மார்க் 2 ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது. ஆன்சர் பொக்ரான்ல. சிஆர்பிஎஃப்பின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் ஞானேந்திர பிரதாப் சிங். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 9வது நாடாக எந்த நாடு இணைந்துள்ளது. ஆன்சர் நைஜீரியா. ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் ஜானிக் சின்னர். ஐநா ஆய்வின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி எத்தனை சதவிகிதமாக உள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 0.92%. உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை எந்த நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் சீனா. சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு 2025. சமீபத்தில் அம்பேத்கரின் 10 நூல்களை வெளியிட்டவர் மு.க. ஸ்டாலின். எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய குழு அமைக்கப்படுகிறது. ஆன்சர் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. தேசிய மஞ்சள் வாரியம் எங்கு தொடங்கப்பட்டது. ஆன்சர் தெலுங்கானா. முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணியை மேற்கொள்ள எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 7 பேர். இந்தியாவின் முதல் தனியார் செமிகண்டக்டர் ஆலையை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆந்திரால. உலக பொருளாதார அமைப்பின் ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது. ஆன்சர் டாவோஸ்ல. தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. 2025ஆம் ஆண்டுக்கான கருணாநிதி பொற்கிளி விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 6 பேருக்கு. பேரா அருணன் அதே மாதிரி இவங்க உரைநடை பிரிவில் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி எழுத்தாளர்கள் சுரேஷ்குமார் இந்திரசேத் நாவல் பிரிவு, என் ஸ்ரீராம் சிறுகதை பிரிவு, கவிஞர் நெல்லை ஜெயந்தா கவிதை பிரிவில் வாங்கியிருக்காங்க விருது. கலை ராணி இவங்க நாடகம் பிரிவில். 2024ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு பார்க்கலாம். திருவள்ளுவர் விருது புலவர் மு. படிக்காராமு. அண்ணா விருது எல். கணேசன். பாரதியார் விருது கவிஞர் கபிலன். பாரதிதாசன் விருது கவிஞர் செல்வ கணபதி. திருவிக்கா விருது ஜி.ஆர். ரவீந்திரநாத். கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது வேமு பொதியவெற்பன். கலைஞர் விருது முத்து வாவாசிக்கு. அதே மாதிரி அம்பேத்கர் விருது து. ரவிக்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர். ஸோ அடுத்தது பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா விடுதலை ராஜேந்திரனுக்கு வழங்கப்பட்டது. திராவிட விடுதலை கழக பொதுச் செயலாளர் இவங்க சரிங்களா. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே என்ன விருதுனா 2024ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் திருநாள் விருது வழங்கியிருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன விருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், பிரவாசி பாரதிய சம்மான் விருது இந்த ஆண்டு எத்தனை பேருக்கு வழங்கியிருக்காங்கன்னா 5 பேருக்கு. சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு பிரவாசி பாரதிய சம்மான் விருது வழங்கப்படுது. உஷா மேரி இவங்க பிரிட்டன் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். மருத்துவர் ஷர்மிளா ஃபோர்டு அமெரிக்காவை சேர்ந்து சமூக சேவைக்காக வழங்கியிருக்காங்க. பேராசிரியர் அஜய் ராணே ஆஸ்திரேலியாவில் சேர்ந்தவங்க. இப்போ சமூக சேவைக்காக வழங்கியிருக்காங்க. மருத்துவர் மரியாலினா ஜோன் ஃபெர்டாட்ஸ் கல்வி. ஜெகநாத் சேகர் அஸ்தானா வணிகம் ரூமேனியா வணிகத்துக்காக வழங்கியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஜனவரி மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ 2024க்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்த மாதிரி பிப்ரவரி கம்ப்ளீட் ஆகும்போது பிப்ரவரிக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்டுருவோம். ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடும்போது டைம் இருக்கப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ண மாதிரி இருக்கும். தனித்தனியாக படிக்காமல் மொத்தமாக சேர்த்து படிக்கும்போது ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இதுக்கு இந்த டைம் 1 மணி நேரம் 2 நேரம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி படிக்கிற மாதிரி தான் மொத்தமாக கொடுத்துருக்கோம். ஸோ மந்த்லி வைஸ் படிக்கிறது நல்லது. டெய்லி வர நியூஸை கண்டிப்பாக நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் சிலபஸ் பேஸிக்காக இருக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.